இத பாரு, நீ உடனே இத பேக் பண்ணிடு. அம்மா இது எப்படிமா பேக் பண்றது? ஏண்டி எல்லாத்தையுமே என்கிட்ட தான் கேப்பியா? உனக்கு தேவையானதெல்லாம் விஸ்வா ரூம்ல இருக்கும், போய் எடுத்துக்கோ போ. சரிங்க. ஏய் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணடி, டைம் ஆச்சுல. துளசி வீட்டுக்கு போக வேண்டாமா? பண்றேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் இந்த ஃபைல வை. இத வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் ரெடி பண்ணு. என்னையே மிரட்டி பாக்குறியாடி? உன் கதி என்ன ஆகுதுன்னு பாரு. தம்பி தம்பி துளசி அக்கா, என்னடா எப்பக்கா கேக் கட் பண்ணுவீங்க? ஏன்டா அவசரப்படுற? இன்னும் வர வேண்டியவங்க எல்லாம் இருக்காங்கடா. அக்கா, இது ஐஸ் கேக் தானே? சீக்கிரமே உருகிடும்க்கா. ஆமாக்கா, அத பாக்க பாக்க சாப்பிடணும் போல ஆசையா இருக்குக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கோ கும்கி, அக்கா நிறைய வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு தராம நான் வேற யாருக்கு தர போறேன்? அக்கா, அந்த பஜாரி எப்பக்கா வருவாங்க? பஜாரியா? கும்கி தான்க்கா சொன்னா அந்த பஜாரி வருவாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க, கேக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே கேக்கெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னா. டேய், யாரடா பஜாரின்னு சொன்ன? பைரவி ஆண்டி தான் பஜாரின்னு சொன்னேன். அம்மா தான் சொன்னாங்க. அட பாவி, இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவாங்க. ஆனா கரெக்டா தான் சொன்னடா, அது பஜாரி தான். சிவகாமி, சிவகாமி. போச்சுடா, பஜாரி வருவான்னு பார்த்தா அதை விட பயங்கரமான பாட்டியம்மா வந்திருக்கு. வாங்க வாங்க அத்தை, என்ன இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க சித்தி, வாங்க. என்ன பார்த்திபா, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் என்ன கூப்பிடாமலே நடக்குது. அது அப்படியெல்லாம் இல்ல சித்தி, நீங்க இல்லாமையா? உள்ள வாங்க. பசங்களா, நீங்க எல்லாம் இருங்க, நான் கொஞ்சம் போய் பாட்டி அம்மாவோட வாயை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஓகேக்கா. துளசியோட பிறந்த நாள இந்த வருஷம் சிறப்பா கொண்டாட போறதா நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்தேன். பாட்டி பாட்டி வாங்க பாட்டின்னு நான் கூப்பிடவே இல்லையே. துளசி, நான் கூப்பிட்டாதான் வருவேனா? இது யார் வீடு? ஏன் வீடு. நீ கூப்பிடலன்னா உன் பிறந்த நாளைக்கு நான் வராம போயிடுவேனா என்ன? அத்தை, நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சித்தி. இனிமே கேக் மட்டும்தான் கட் பண்ணணும், அது மட்டும்தான் பாக்கி. அதுக்குள்ள வரணும்னு தான் நான் வேக வேகமா கிளம்பி வந்தேன். நான் துளசிக்காக கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? நீ சும்மா இரு சிவகாமி. பேத்தியோட பிறந்த நாளைக்கு நான் கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? தாராளமா கொடுங்க. உங்க ஆசீர்வாதம் துளசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்துல நான் தானே பெரியவ. என் வயசுல இங்க யார் இருக்காங்க? உன் அண்ணன் வேற ஊர்ல இல்ல. அவன் இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியது என் கடமை தானே.
ஐயோ. என்னப்பா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. உங்களை மாதிரி பெரியவங்க தேடி வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு துளசி ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமாமா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இது எல்லாருக்கும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் பொடி வச்சு பேசுறீங்க. பரவாயில்ல, என்னோட கடமையை நான் செய்யறேன். துளசி, இங்க வாம்மா. இது பாட்டியோட பிறந்தநாள் பரிசு. வா, வந்து வாங்கிக்கோ. வாங்கிக்கமா. தேங்க்யூ பாட்டி. ஆமா, உங்க பார்ட்னர் வரலையா? பார்ட்னரா? எனக்கு யாரு பார்ட்னர்? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மறந்துட்டீங்களா? பைரவி தானே உங்க பார்ட்னர். ஓ, எப்போ வந்தாலும் முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் போவீங்க. அங்க எது நடந்தாலும் ஆளா நீங்க தான் போய் நிப்பீங்க. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அதுக்காக அவ பண்ற எல்லா பாவத்துக்கும் நான் பங்கெடுத்துப்பேன்னு நினைக்கிறியா? தப்பு பண்ணா கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன். ஓ, கேளுங்க பாட்டி. அப்படியே பைரவி எப்போ வருவாங்கன்னு அதையும் கேளுங்க. அவ வராளா இல்லையான்னு எனக்கு என்னடி தெரியும்? சிவகாமி, நீ அவளை கூப்பிட்டிருக்கியா என்ன? இல்ல அத்தை, இவதான் கூப்பிட்டுதா சொன்னா. உயிரே போனாலும் அவ இங்க வரமாட்டா. உன் வீட்டுக்கு அவ எப்படி வருவா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? என்னடி அத்தை இப்படி சொல்றாங்க? உன் அத்தை வரமாட்டாங்களா? நீ ஏம்மா கவலைப்படுற? பைரவி அங்க இருந்தாலும் அவங்களோட மனசும் உயிரும் இங்கதான் இருக்கும். நீ வேணா பாத்துட்டே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை தெறிக்க ஓடி வருவாங்க. ம்? இது அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது துளசிக்கிட்ட சேர்த்துடணும். பாக்கெட்ல வச்சா சந்தேகப்படுவாங்க. எப்படி கொண்டு போறது? விஸ்வா, விஸ்வா, சீக்கிரம் வா. அம்மா வரமா? சத்யவதி, நீ ரெடியா? இத வரமா. கொஞ்சம் சீக்கிரம் வாடி. எப்படி ஓடி வர? பார்த்து வர மாட்டியா? சாரி தம்பி, அம்மா கூப்பிட்டாங்க. அதுக்காக செவுத்துல போய் முட்டிப்பியா? இல்லப்பா, தப்புதான். நீங்க போங்க. முதல்ல நீ போ. அம்மா உங்களை தான் கூப்பிட்டாங்க. உன்னையும் தான் கூப்பிட்டாங்க. சீக்கிரம் போ, இல்லைன்னா கத்துவாங்க. ஐயோ, காலுக்கு கீழே கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட்டுக்குள்ள பூச்சி இருக்கு. அதை எப்படி எடுக்கிறது? ஏதாவது கேள்வி கேட்டா? என்ன பாக்குற? போ. போறேன் தம்பி. அம்மா, உங்க சட்டையில என்ன? சட்டையில என்ன? நல்லதானே இருக்கு. அது கிழிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அது டிசைனா தம்பி? ஐயோ, முதல்ல கிளம்பு. சரிங்க தம்பி. என்னாச்சு அவளுக்கு? லூஸ் ஆயிட்டாளா? நல்ல வேலை, சத்யவதி பார்க்கல. தப்புச்ச. போலாமா? ஹே, அது உள்ள வேடி. விஸ்வா, மா வரமா? வந்ததும் போலாம்.
சரி நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஏய் துளசி, அண்ணி எங்கடி? எப்போ வருவாங்க? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. வருவாங்கம்மா. உனக்கு டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணி நீயே கேட்டுக்கோயேன். என்னது ஃபோன் பண்றதா? நானா? எதுக்குமா இப்படி பயப்படுற? விளையாடாத துளசி. அண்ணி வருவாங்களா இல்லையா? உன்னை நம்பினதே தப்பா போச்சு. அண்ணி வரமாட்டாங்கன்னா சொல்லிடு, நம்ம வேலையை பாப்போம். ஐயோ இருமா. சிவகாமி, அங்க பாரு, பைரவியே வந்துட்டா. வர மாட்டேன்னு சொன்ன, கடைசியில வந்துட்டு. வாமா பைரவி. அண்ணி வாங்க. நீ பைரவி வாமா, வா. பைரவி வந்ததும் வீடே கலகலப்பாயிடுச்சு. பாத்தீங்களா? பைரவியோட லெவலே வேற. ஆமா ஆமா, அவங்க வெயிட்டான பார்ட்டி இல்லையா? என்னடி, என்ன வெயிட்? பணம் பணம் அத்தை. நல்ல வசதியானவங்க, ஏரியாவிலேயே செல்வாக்குள்ளவங்கன்னு அர்த்தம். இந்த துடுக்குத்தனம் தான். பைரவியோட குணம் அப்படியே வந்திருக்கு. என்னோட பெருமை நீ சொல்லிதான் தெரியணுமா? அது எல்லாருக்கும் தான் தெரியுமே. எல்லாருக்கும் தெரியும்னாலும் அத மத்தவங்க முன்னாடி சொன்னாதானே உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். பாத்தீங்களாப்பா, பைரவிய வர வச்சிட்டேன்ல. வம்படியா வர வச்சுட்டு எப்படி போஸ் கொடுக்கறான்னு பாரு. சிவகாமி, அண்ணி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. உன் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சுல கூப்பிட்டுருக்கா.
அதுக்கு கணக்கு தீக்க தான் வந்திருக்கேன். உங்க அண்ணன் தவறாம போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்கன்னு இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அதனாலதான் வந்தோம் சிவகாமி. ஐயோடா, பைரவி என்னமா நடிக்கிறா? துளசி சொல்லிதான் வந்தேன்னு சொல்ல வெக்கமா இருக்கா? இவகிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது அழிக்கணும். இல்லனா காலம் முழுக்க நிம்மதி இல்லாம பண்ணிடுவா. வந்த வேலை முடியட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. துளசி, அத்தை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி போமா. வாமா. போ. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அண்ணி. உங்க பொண்ண மனசார வாழ்த்துங்க. நீ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு ரொம்ப ஆடாதடி. எப்பவும் இதே மாதிரி இருக்க முடியாது. வானவத்தை அடக்கி என் காலுக்கு கீழே உன்னை மண்டி போட வெப்பண்டி. இந்த நாள உன்னால மறக்கவே முடியாது. விஷப்பூச்சி கடிச்சு கை கால் விளங்காம எப்பவும் என் காலுக்கு கீழே தாண்டி நீ இருக்கணும். மனசுக்குள்ள என்னென்னவோ பிளான் பண்றியா? நீ என்ன அழிக்கணும்னு நினைச்ச, இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் பிளான் எல்லாம் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இப்போ பாம்பு மாதிரி பெருமூச்சு வாங்குற. உன்னுடைய வாலை நான் ஒட்ட நறுக்கிட்டேன்ல. இனிமையாச்சும் பார்த்து நடந்துக்க. அனாவசியமா இந்த துளசி கிட்ட வச்சுக்காத. அண்ணி வாங்க, அண்ணி பக்கத்துல வாங்க, கேக் கட் பண்ணலாம். பக்கத்துல பெத்தவங்க தான் இருப்பாங்க. நீ பெத்தவ தானே, வளர்த்தவ இல்லையே. நான் வளர்த்தவதான் அண்ணி, நீங்க தான் பெத்தவங்க. பரவாயில்ல, நீ ஏன் நில்லு. அம்மா, நீங்க தானே என் அப்பா அம்மா. நீங்க பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு நீ அவங்கள போய் பக்கத்துல வான்னு சொல்ற? துளசி, நீ எதுவும் சொல்லாதம்மா. அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ உன் டைம் நல்லா இருக்குடி, ஆடு. அப்புறம் என்னோட டைம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பைரவி யாருன்னு நீ புரிஞ்சுக்குவ. இந்த நேரத்துல ராஜராஜன் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவருக்கு பதிலாதான் நான் வந்திருக்கேன்ல. அதானே, நீ ஏம்மா வந்தவங்கள விட்டுட்டு இல்லாதவங்கள கேக்குற? அத்தை, நீங்க வாங்கத்த. ரொம்ப தான் நடிக்கிறீடி. வாமா. வாங்க அண்ணி. பைரவி, வாங்க. வாமா. வாங்கத்த, வாங்க. வாங்க.
முதல்ல எனக்கு இல்ல, அன்னிக்கு குடி.